அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம வந்து டிசைனர் ஒர்க் ப்ளவுஸ்லாம் நம்ம பண்ணுவோம். அதுக்கு சில டிப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சதுரமாக வந்து 3 இன்ச்சுக்கு நம்ம ஒரு துணி எடுத்துக்கிறோம். அதான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான கான்ட்ராஸ்டான நம்ம துணி எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு ப்ளவுஸ் ஒரு கலர் இருந்துச்சுன்னா சேரீயோடைய கலரில் நம்ம இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்து நம்ம முக்கோணமாக நம்ம மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறோம். இதில் வந்து நார்மலாக நம்ம வந்து முக்கோணமாக தைச்சி நம்ம சமோசா மாடல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பீஸை நம்ம வந்து ரெடி பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இன்னொரு டிசைனு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த முக்கோண ஷேப்பில் நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் சின்னதாக ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி வந்துடும். இந்த சென்டரில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளீட் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் சைடில், அதாவது இந்த ரைட் சைடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரைட் சைடை வந்து நம்ம மடிச்சிக்கிறோம். சென்டரில் ஒரு ஃப்ளீட் போட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் இந்த மாதிரி மடிச்சிக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நம்ம மடிச்சிக்கிறோம். பாருங்கள், இது ஒரு டிசைன் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய பீஸ் ரெடி பண்ணி கூட நம்ம ஒர்க் வச்சுக்கலாம். ப்ளவுஸில், சுடிதாரில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்குவோம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அந்த பிசரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய பீஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இல்லாமல் நம்ம ஒரே கலரில் நம்ம இந்த மாதிரி பண்ணுறதை விட இன்னும் 2-3 கலரில் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்னால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது இன்னொரு கலரில் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம சதுரமாக நம்ம கட் பண்ணி தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டு பீஸரை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம எப்படி சென்டரில் நம்ம சின்னதாக ஒரு ஃப்ளீட் பிடிச்சோமோ நம்ம அதே மாதிரி சென்டரில் ஒரு ஃப்ளீட் மடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஃப்ளீட் மடிச்சுட்டு அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த பீஸை வந்து நம்ம இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரைட் சைடு பீஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற பீஸும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம் சொன்னால் அதே மாதிரி டிசைன் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கலராக வந்து நம்ம வச்சுட்டோன்னு சொன்னால் கான்ட்ராஸ்டான கலரில் நம்ம ஒர்க் பண்ணோன்னு சொன்னாக்கா நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ப்ளவுஸில் ஒரு கலர் இருக்குன்னு சொன்னால் சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர் இருக்கும் இல்லைங்களா. இப்போ உள் முந்தானியில் இருக்கக்கூடிய அந்த துணிக்கு மேட்சிங்காக சேலையில் துணி இருந்துச்சுன்னா சேலை துணி எடுத்து செய்யலாம். சேலையில் துணி பத்தலை அப்படின்னு சொன்னாக்கா நம்ம செப்பரேட்டாக துணி எடுத்து கூட நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பீஸ் நம்ம ரெடி பண்ணி 1 by 1 வந்து வேறு கலரில் வச்சு நம்ம தைச்சுன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கலர் மாற்றி வச்சு நம்ம தைக்கணும். தைச்சாக்கா பார்க்குறதுக்கு ஒர்க் ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லி இப்போ நாம் பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம துணியை கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி துணியை கட் பண்ணிவிட்டு 2ஆக மடித்து நம்ம இந்த மாதிரி கார்னரில் ஒரு ஓர தையல் நம்ம போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கிட்டு ஓரமாக இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கணும். இதில் வந்து பிசுலாம் கட் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஓர தையல் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் ஊசியால் நூல் கோத்து கூட இந்த நம்ம தலைக்காணி பின்னுவீங்களா அந்த மாதிரி கூட பின்னிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கையாலே கூட இந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம சின்னதாக ஃப்ளீட்ஸ் மாதிரி அப்படியே சுருக்கிக்கிட்டே வரணும். சுருக்கிக்கிட்டே வந்தோன்னு சொன்னால் ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு அது அந்த ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி கிடச்சிரும். லீஃப் மாதிரி இந்த பாருங்கள், ஃப்ளவர் லீஃப் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நிறைய பீஸ் நம்ம ரெடி பண்ணி கூட நம்ம ஃப்ளவர் மாதிரி கூட நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி கவுன் டைப்பு இந்த மாதிரி நம்ம தைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி நிறைய பீஸை ரெடி பண்ணி கலராக ரெடி பண்ணணும்னு சொன்னாக்கா ஃப்ளவராக கூட நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ்லையும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி சுருக்கி பிடிச்சிட்டு தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டு இந்த மாதிரி பிசரை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இது ஓகே. இதே மாதிரி இன்னொரு கலரில் கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. இப்போ அடுத்து நம்ம சின்ன சைஸும் நம்ம பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன சைஸில் நம்ம இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி பாதியாக மடித்து நம்ம பாதி வட்டத்தில் இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி தையல் போட்டுங்க. தையல் போட்டுட்டு அதே மெத்தடு தான் நம்ம அப்படியே வந்து சுருக்க போகிறோம். பாருங்கள், அப்படியே வச்சு நம்ம சுருக்கிக்க வேண்டியதான். அப்படியே சுருக்கிக்கிட்டு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு அந்த ஃப்ளவர் வந்துடும். இந்த மாதிரி சுருக்க வரலன்னு சொன்னாக்கா ஊசியில் நூல் கோர்த்து கூட நாங்கள் இந்த மாதிரி சுருக்கிக்கலாம் துணியை. அது கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்றதால இந்த மாதிரி ஷார்ட்டாக நம்ம சுருக்கிக்கலாம். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது சின்ன சைஸ். இது
இதில் ஆரஞ்சு கலர் நம்ம பெரிய சைஸ் நம்ம பண்ணோம். இது வந்து சின்ன சைஸு. இந்த மாதிரி நம்ம 2 சைஸும் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சைஸை வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி வச்சு தைச்சிட்டு பீஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நம்ம சரி பண்ணி விட்டோன்னு சொன்னாக்கா நல்லா பார்க்குறது ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நிறைய பீஸ் ரெடி பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ப்ளவுஸில், சுடிதாரில், இல்லை ஒரு கவுனில் நம்ம ஒரு ஃப்ளவர் நம்ம ரெடி பண்ண சொன்னாலும் ஃப்ளவராக நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கில்ட்ட க்ளூ வச்சு நம்ம கூட அதை ஒட்டிக்கலாம், இல்லை ஸ்டிச் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.